இட்லி பொடியோட ப்ராஃபிட் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் சேர்த்துருக்க பொருட்கள், அதாவது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இவங்க எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை, வெள்ளை பூண்டு, பெருங்காயம், உப்பு. இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ நான் 1 கிலோ, அதாவது எல்லாமே ஒவ்வொரு கிலோ எடுத்து வெயிட் போட்டா எல்லாமே 1 கிலோ வாங்கி நம்ம வச்சு ரெடி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ எல்லாமே, அதாவது தனித்தனியாக ரேட் எழுதியிருக்கேன். கருப்பு உளுந்து 1 கிலோ இவ்வளோ, கடலைப்பருப்பு 80 ரூபா, இன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் எழுதி நமக்கு மொத்தம் 441 ரூபா ஆகிருக்கு. இவங்க ரெடி பண்ண நம்ம 1 கிலோவுக்கு, அதாவது எல்லாமே 1 கிலோ எடுத்தால் எல்லாமே நமக்கு வந்து 441 ரூபா. இந்த 1 கிலோ எல்லாமே நம்ம வந்து வறுத்து வந்து திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 3 கேஜ் கிடைக்கும். எல்லாமே ரெடி பண்ணி 3 கேஜ் கிடைக்கும். அப்போது வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ 441 ரூபாவில் டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 3000 கிராம், அதாவது 3 கிலோ, இந்த 3 கிலோ நம்மளுக்கு கிடைக்குதுல்ல, அதை டிவைட் பண்ணோன்னா பெர் கிராமுக்கே வந்து 0.147 இவ்வளோ தான் இந்த ரேட் ஆகும். இந்த பொடியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம். அப்போ 20 கிராமுக்கு இவங்களுக்கு ரெடி பண்ண வந்து 2 ரூபா 94 பைசா ஆயிருக்கு. ஆனால் இவங்க வந்து இதை விற்கிற ரேட் வந்து 6 ரூபா. ஸோ இவங்களுக்கு வந்து இதில் 3 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. 3 கிலோ ரெடி பண்ண 441 ரூபா ஆகுது. அப்போ 1 கிலோவை இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுற ரேட் வந்து 300 ரூபா. 1 கிலோவுக்கு இவங்களுக்கு 150 ரூபா லாபம் இருக்குங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நான் எப்படி நம்ம வீட்டிலேருந்து பண்ணலாங்கிறது லாங் வீடியோவாக போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இதோட குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாமா? நல்லா குறைன்னு அரைச்சிருக்காங்க. டேஸ்ட்டும் ஓகே தான். அப்போ இந்த பாக்கெட்டுக்கு இவங்களுக்கு 6 ரூபீஸ்னால் 50%, 3 ரூபீஸ் இவங்களுக்கு லாபம் இருக்குது. இதில் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க இன்னொரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதில் இன்னொரு பொருள் அதுவும் சத்தான பொருள் தான். அந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமான லாபமே கிடைக்கும். அது என்ன பொருள்னு நாளைக்கு நான் இதை வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாமா, எவ்வளோ லாபம் கிடைக்கும், எப்படி பாக்கெட் போடணும், எங்கே சேல்ஸ் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு லாங் வீடியோவில் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். அது வந்து நம்ம பிஸ்னஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து பார்ட் 1 போட்டிருப்போம். இது பார்ட் 2 உங்களுக்கு வரும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த 20 கிராம்ஸ்க்கு வந்து ஒரு பேக்கெட்டுக்கு இவங்களுக்கு 3 ரூபீஸ் லாபம் இருக்குது. இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான்.